Hi friends, welcome to vijisgardendiary. இன்னைக்கு நம்ம adenium பற்றி தான் டீட்டெயிலாக உங்களுக்கு 7 டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் வீட்டில் adenium இருக்குது, நீங்களும் இந்த மாதிரி adenium அட்டகாசமாக ஹெல்த்தியாக நல்லா ப்ளூமிங்காக ஸ்ட்ரக்சரலாக வளர்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் கொடுக்க போகிற இந்த 7 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அழகாக பூத்து குலுங்கும் உங்கள் வீட்டு adenium. அடினியம்ங்கிறது நம்ம எல்லாருக்கே தெரியும். இது ஒரு டெசர்ட் பிளான்ட். டெசர்ட் பிளான்ட்னா நல்ல சன்னியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். ஸோ இதுக்கு ஏற்ற சீசன் எதுன்னு கேட்டிங்கன்னா சம்மர் டைம். நமக்கு தான் சம்மர் டைம் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக அந்த அந்த சன்லைட்டை நம்மளால் ரிசீவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். வேறஸ் இந்த அடினியம் பிளான்ட் ஃபோல் சன்லைட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ இந்த சீசனு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை டேக் கேர் பண்ணால் போதும். ஏப்ரல் அண்ட் மே அண்ட் ஜூன் ஈவன் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் இதோட ப்ளூமிங்ஸை அழகாக பார்க்கலாம். நிறைய சீட் பாட்ஸ் எடுக்கலாம் ஸோ தட் நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணலாம். ஸோ அந்த 7 டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். இப்போல்லாம் அடினியம் பிளான்ட் ஆன்லைன்லேயே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ரூட் பண்ணி சாயில் இல்லாமல் ஜஸ்ட்டு பேர் ரூட்டடாக பிளான்ட்டெல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டான செல்லர்கிட்ட நம்ம வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சில ஃப்ராட்ஸ்லாம் நடக்குது ஆன்லைனில். ஸோ நல்லா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த செல்லர் நல்லா தெரியும், நல்ல ஒரு நேர்மையானவங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெல்த்தியான பிளான்ட்டை சூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஈவன் நீங்கள் நர்சரியில் போய் வாங்கினாலும் சரி, நல்லா ஹெல்த்தியாக கார்டெக்ஸில் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. கிராஃப்டடாக இருந்தாலும் சரி, சீக்ரோனாக இருந்தாலும் சரி, கார்டெக்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். கொஞ்சம் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்தால் ரொம்பவே நல்லது. எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் அந்த பிளான்ட்டுக்கேற்ற ஒரு என்வரான்மெண்ட் அமைச்சு கொடுக்கணுன்னா சாயில் மிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த பிளான்ட் ஒரு டெசர்ட் பிளான்ட், அதாவது பாலைவனத்தில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட். அப்போது இதுக்கு தண்ணி அதிகமாக வித்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு என்வரான்மெண்ட் வச்சு கொடுக்கணும். அதாவது தண்ணி அதிகமாக ஸ்டே ஆகக்கூடாது, கொடுத்தா சீக்கிரமாக ட்ரெயின் ஆகணும். அந்த மாதிரி சாயில் மிக்ஸ் நம்ம அமைத்து கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் கேக்டஸ் அண்ட் சக்குலண்ட்டுக்கு என்ன மிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் அதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம தண்ணீர் ஊற்றுனா அந்த பாட்லேருந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிற மிக்ஸ் ஸ்டைல் பார்த்திங்கன்னா 2 கப் நார்மல் சாயில் அண்ட் 1 கப் பெர்லைட் அண்ட் 1 கப் நம்ம கம்போஸ்ட் கொடுக்குறோம். இதில் நீங்கள் எந்த வித கம்போஸ்ட்டும் கொடுக்கலாம். நான் கொடுத்துட்ருக்கிற இந்த ஃபர்டிலைசர் கொஞ்சம் மிக்சிங் இருக்கும். இதுலேயே போன் மீல் இருக்குது, கவுடங் இருக்குது, நீம் கேக் இருக்குது. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணின ஒரு கம்போஸ்ட், ஒரு ஃபெர்டிலைசர் தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒரு ஃபங்கிசைட் கண்டிப்பாக இருக்கணும். 2 ஸ்பூன், அதாவது நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபங்கிசைட் கொடுக்கலாம். நீங்கள் நிறைய மண்கலவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பூன் வைஸாகவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கேக்டஸ்க்குமே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். பட் அதில் ஃபர்டிலைசர் நம்ம ஆப்ஷனலாக வச்சுருப்போம் அண்ட் ஃபங்கிசைடும் ஆப்ஷனலாக வச்சுருப்போம். பட் அடினியம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஃபர்டிலைசர் கொடுத்தா பூஸ்டப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஃபர்டிலைசர் இருக்கிறது ரொம்ப மஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும் பொழுது தான் நம்மளால் அதில் ப்ளூமிங்ஸும் சீட் பாட்ஸுமே பார்க்குறோம். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக வளருது. ஸோ ஃபர்டிலைசர் கண்டிப்பாக கொடுங்க. சாயில் மிக்ஸில் நம்ம சாயில் மிக்ஸில் கொடுக்குற அந்த ஃபர்டிலைசர் ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசராக அது ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ரீபாட்டிங். அடினியம் இயர் பை இயர் அது கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு வரும். ஸோ அந்த கார்டெக்ஸ் கொஞ்சம் அப்படியே பல்கியாக ஹெவியாக அது க்ரோ ஆகும். அப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் அதே பாட்டில் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே குறுகி போய் அப்படியே நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நல்லா வளரும். கேக்டஸ் அண்ட் சக்குலண்ட் போலவே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு கேர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்லா ஹெல்த்தியாக சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஸோ அந்த பிளான்ட்டை நம்ம கொஞ்சம்
ரீபாட் பண்ணும் பொழுது அந்த கார்டெக்ஸை கொஞ்சம் அப்சைடில் கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம வச்சோம்னா பார்க்க அழகாக போன்சை மாதிரி நமக்கு அந்த ஷேப் வடிவம் கொடுக்கும். ஸோ ரீபாட்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நம்ம ரீபாட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படி நம்ம ரீபாட் பண்ண அந்த கார்டெக்ஸோட க்ரோத்தும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். நல்லா ஈஸியாக சீக்கிரமாக அது க்ரோ ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரீபாட்டிங் வந்து நீங்கள் எப்போ பண்ணலான்னா ஸ்ப்ரிங் டைமில் பண்ணலாம். அதாவது February எண்ட் ஆர் மார்ச் டைமில் நீங்கள் ரீபாட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்கமிங் கேர்ஸ் எல்லாமே கொடுக்கும் பொழுது கரெக்டாக அந்த ஏப்ரல் எண்ட்லேருந்து ப்ளூமிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடியே சில கேர் கொடுக்கும் பொழுது அதுக்கு ஆப்டான மந்த் பார்த்திங்கன்னா February எண்ட் ஆர் மார்ச்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சன்லைட். அடினியம் வந்து சன்லைட் அப்படி ஒரு விரும்பும். நீங்கள் ஹோல் டே சன்லைட் கொடுக்கணும். டெரஸில் கூட நீங்கள் டைரெக்டாக வைக்கலாம். மினிமம் 8 hours சன்லைட் இதுக்கு தேவைப்படுது. ஸோ 8 hours சன்லைட்னால் டெஃபினெட்லி ஹோல் டே சன்லைட் அதுக்கு ப்ரொவைட் பண்ணால் ரொம்ப நல்லது. அதோட க்ரோத்துக்காக இருக்கட்டும், அதோட ப்ளூமிங்காக இருக்கட்டும், இல்லை அதோட பிரான்ச் மல்டிபிள் பிரான்ச் க்ரோ ஆகிறதுக்காக இருக்கட்டும், கார்டெக்ஸோட க்ரோத்தாக இருக்கட்டும், சீட் பாடுக்காக இருக்கட்டும், எல்லா கேரக்டர்ஸ் எல்லா விஷயத்துக்குமே சன்லைட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கேக்டஸ் அண்ட் சக்குலன்ஸ் போலவே இதுக்கும் வாட்டரிங் வந்து டெய்லி ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. எப்போல்லாம் அந்த சாயில் மிக்ஸ் ட்ரை ஆகுதோ அந்த டைம் நம்ம வாட்டர் கொடுக்கலாம். ஸோ இந்த ரூல் படி பார்க்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் சம்மர் டைமாக இருந்துச்சுன்னா வீக்லி ட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மெயின்லி அந்த மே மந்த் டைம் கத்திரி வெயில் டைமில் வீக்லி ட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உடனே சாயில் வந்து ட்ரை ஆகிடும். இதோ வின்டர் டைமாக இருந்தோமோ இல்லை ரெய்னி டைம்லாம் நீங்கள் வாட்டர் கொடுக்கவே வேண்டாம். வின்டர் சீசனில் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வாட்டரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்கள் வந்து வாட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சாயில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியும் சாயில் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் கொடுக்கறது நல்லது. வாட்டருமே கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடணும். அந்த மாதிரி பாட்டும் கரெக்டான பாட் செலக்ட் பண்ணணும். நல்ல ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கணும். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சாயில் மிக்ஸ் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். வாட்டர் வித்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி நம்ம சாயில் மிக்ஸும் ப்ரொவைட் பண்ணால் தான் இந்த வாட்டரிங் நீங்கள் கொடுக்கும் பொழுது அது சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வழிவகுக்கும். ப்ரூனிங் வந்து நீங்கள் கொஞ்சம் அடினியமை நல்லா அப்படியே என்லார்ஜ் பண்ணி க்ரோ ஆக்கணும் அப்படின்னா இந்த ப்ரூனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ரூனிங் பண்ணுறது வந்து நீங்கள் February எண்டில் பண்ணிங்கன்னா ஆர்எல்ஸ் மார்ச் ஸ்டார்டிங்கில் பண்ணிங்கன்னா தென் நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுத்து அதோட ப்ளூமிங்க்கு அது ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ப்ரீ ரெக்வசைட்டாக இருக்கும். அதாவது சில விஷயங்கள் முன்னே நம்ம ஏற்பாடு பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரூனிங் பண்ணும் பொழுது நல்லாவே ஹார்ட் ப்ரூன் பண்ணிடலாம். சாஃப்ட் ப்ரூன் கூட வேண்டாம். கவலையே படாமல் நீங்கள் நல்லா ஹார்ட் ப்ரூன் பண்ணும் பொழுது எங்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளையில் கண்டிப்பாக 1க்கு மேலே கிளைகள் புதுசாக உருவாகும். அதாவது 2, 3, 4ன்னு சொல்லி நிறைய உருவாகும். கட் பண்ணதுனால நிறைய அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டாக அப்படியே எனாமஸாக நீங்கள் க்ரோத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அடினியமை அப்படியே என்லார்ஜ் பண்ணிக்க முடியும். நல்லா ஒயிட்டாக நம்ம க்ரோ பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரூன் பண்ணுறதுக்கு நல்லா கிளியரான சிசராக இருக்கணும். அண்ட் ஆர்எல்ஸ் நீங்கள் புதுசாக பிளேடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனான ஒரு பிளேடு யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் சாஃப் அப்ளை பண்ணணும். இந்த ப்ரூனிங் பண்ணுறது மெயின்லி February எண்ட் ஆர் மார்ச் டைமில் பண்ணுங்கள். வின்டர் சீசனில் பண்ணக்கூடாது, ரெய்னிங் டைம்லேயும் பண்ணக்கூடாது. அண்ட் ஆகஸ்ட் டைம்லேயும் நம்ம பண்ணலாம். இயர்லி ட்வைஸ் கூட ஒரு சிலர் பண்ணுறாங்க. பட் நான் வந்து February எண்டில் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் மந்தில் பண்ணினது இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மந்த் வந்ததுக்கப்புறம் என்ன கேர் எடுக்கணுங்கிறது கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த டைமுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்டிலைசர்.
நம்ம ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நல்லா க்ரோ ஆகும். அந்த டைமில் இந்த க்ரோத்துக்கான ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் எந்த ஃபர்டிலைசரும் எது வேணாலும் கொடுக்கலாம். ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம், ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். அது உங்களை பொறுத்த அளவுக்கு. நான் வந்து அமேசானில் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், இது ப்ரொமோஷன் இல்லை, என்னோடய ஓன் சஜஷன். ஐ மீன் நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சதுனால நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் 2 கேட்டகரி ஆஃப் ஃபர்டிலைசர் இருக்குது. ஒன்று க்ரோத்துக்கு இருக்குது, இன்னும் ப்ளூமிங்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ரோத்துக்கு என்ன பண்ணேன்னா, கட் பண்ணதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் அதே டேயில் நான் இதை வந்து இந்த க்ரோத்துக்கான ஃபர்டிலைசரை கொடுத்துருந்தேன். தென் 30 days கழித்து ப்ளூமிங்கான ஃபர்டிலைசருமே நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 2க்குமான வீடியோ ஆல்ரெடி நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சன்னி டைமில் பண்ணக்கூடாது. அண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மண் கலவையை கொஞ்சம் ஈரமாக்கிக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்த்து கவனமாக கொடுக்கறது நல்லது. ஸோ இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும் பொழுது எப்படி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டான ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் மேக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கறது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் விஷயமாக இருக்குது அடினியம் பொறுத்தளவுக்கு. மண் கலவையிலே நம்ம ஒரு ஃபர்டிலைசர் கம்போஸ்ட் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க, சிலர் கேட்பீங்க. அது வந்து ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசராக நமக்கு ப்ளே ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடினியம் எப்படி ஹெல்தியாக அப்படியே அழகாக வடிவமாக போன்ஸையாக அண்ட் நிறைய ப்ளூமிங்கோட வளர்த்தணும் அப்படின்னு எண்ட் டு எண்ட் நம்ம 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேயே நல்லா பார்த்துட்டோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு சிலர் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.